தனு தனு ஏன்ட்டியா? சரி சரி. லேட் ஆகுமா இல்லை ஏன்ட்டி? அம்மா நான் இப்போதாம்மா ஏந்துக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரியா? சரி, என் ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போகிறேன். நீ வந்தனா ஏந்து பார்த்துன்னுறது. நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு மல்லிகை சாமான் காலி ஆயிடுச்சு, போய் வாங்கின்னு வந்துடுறேன், சரியா? ஐயோ அம்மா நானும் வரேம்மா. ஏய், பாப்பா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா, பாத்துக்கோ, சரியா? அவளை எங்கேயோ விட்டுறாத, அப்படியே கீழே விழுந்துருவா, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. நான் அதை டக்குன்னு வந்துடுறேன். இவளுக்கு தெரியாம எப்படியாவது போயிட்டு இவ கேட்டால கிராஃப்ட் ஐட்டம் லப்பர்லாம் வந்துக்குதுன்னு சொன்னாங்க புதுசா, போய் வாங்கிட்டு வந்துடணும். இவளுங்க கூட்டுன்னு போனேன், என்னை ஒண்ணுக்கு ரெண்டா வாங்க வச்சிருவாளுங்க, என் கையில இருக்கிற காசெல்லாம் கரைச்சிருவாளுங்க. எங்க எங்க ஹேண்ட் பேக் வச்சுன்னு தெரியல. ஏய் பத்திரமா பாத்துக்கோடி பாப்பாவை, அதை வந்துடுறேன். பெரும் சேர்ந்துன்னு அம்மா கூடயே போயிடுவோம். எங்க போறாங்கன்னே தெரியலையே இவங்க. இப்பதான் புதுசா ஸ்டாக்லாம் வந்திருக்கு, பரவாயில்ல, நியூவா எல்லாமே வந்திருக்கு. வர பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பத்தியா முருங்கைக்காய் மாதிரிலாம் வந்திருக்கு, ரேசரு, முள்ளங்கி வந்திருக்கு, கேபேஜ் வந்திருக்கு, பீட்ரூட் வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கேன். பரவாயில்லப்பா. நானும் எவ்வளோ நாளா இந்த ஸ்டாக் எழுதி எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்தே கொடுத்து கிடையாது, இப்பயாவது வந்துச்சு பாரு. மேடம், எனக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனா கொடுங்க. குட்டி குழந்தை தான், பேனா இல்லைனா பென்சில் கொடுங்க. சாக்பீஸ் இருந்தாலும் சாக்பீஸ் கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 லைன் நோட்டு 2 லைன் நோட்டு ஒன்று கொடுங்க மேடம். எங்கே இருக்குது அது எல்லாமே? நான் பார்த்து எடுத்துக்கலாங்களா இல்லை நீங்கள் தான் எடுத்து தரணுமா? அங்கே தான் இருக்குது, நீங்களே போய் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஸ்டாக் வந்திருக்கு, அதை அடிக்கிட்டு இருக்கேன், அதனால தான். ஓ அப்படிங்களா? சரி, எங்கே இருக்கு சொல்லுங்கள், நானே போய் எடுத்துக்கிறேன். அதுவும் அங்கே இருக்கு பாருங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைட்லையா? எங்கே இருக்கு? இதோ இருக்கு. ஓகேங்க, நானே எடுத்துக்கிறேன். சரி சரி, நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன நோட்டு சொன்னாங்க? 4 லைன் ஒன்று, 2 லைன் ஒன்று, அப்புறமா அந்த 1 2 3 எழுதுவாங்கல்ல, பாக்ஸ் போட்ட மாதிரி. ஓ அது ஒன்று சொன்னாங்கல்ல. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து பார்த்தணும். இது என்ன டெஸ்டர்லாம் வச்சுருக்காங்க? இது எல்லாமே பிளைன் நோட்டாக இருக்கே. 2 லைன் நோட்டு. இங்கே பாரு, ஷார்ப்னர்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பொண்ணுக்கு ஷார்ப்னர் வருமானு தெரியல, ஆனால் ஒன்று ஒன்று நம்மளுக்கு வேணும்ல. இந்த ஷார்ப்னர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஏங்க இதில் வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இந்த மாதிரி ஷார்ப்னர் நான் பார்க்கல, இந்த மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பெரிய பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, இதில் வேறு கலர்ஸ் இருந்தால் காட்டுங்க மேடம். இங்கெல்லாம் என்னங்க ரேசரா இது எல்லாமே? சூப்பரா இருக்கு. பேக்ல கூட விற்கிறீங்களா இங்கேயே நீங்க? ஆமா ஆமா, பேக்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. பேக் மேல இருக்கு, கீழே நாங்க வெறும் ஸ்டேஷனரி ஷாப் இது மட்டும் தான் வச்சிருக்கோம். பென்சில் கேட்டீங்களே நீங்க, எந்த மாதிரி பென்சில் வேணும் உங்களுக்கு? இங்க பாருங்க, 3 பென்சில் இருக்கு, கலர் டிஃப்ரெண்டா வரும். இதுலயே மாடல்ஸ் கூட நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ட்ராயிங் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட எங்ககிட்ட பென்சில் இருக்குது, எல்லாமே மேலே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேணால் அங்கே கூட போய் பார்க்கலாம். இல்லைங்க, என் பொண்ணு வெறும் எல்கேஜி தான் படிக்கிறா, சரி அதனால தான் அவளுக்கு உண்டானது வாங்கலான்னு பார்த்தேன். இந்த டோரா ஸ்டிக்கர் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஸ்டிக்கர் எவ்வளோங்க? எல்லாம் நல்லா இருக்கே. இந்த ஸ்டிக்கர் எவ்வளோ? இந்த ஸ்டிக்கர் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஏங்க அந்த ஸ்டிக்கர் ஒன்று 15 ரூபா, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓ, ஒன்று 15 ரூபாவா? சரி சரி, இது ஒன்று வாங்கிக்கிறேன். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ரேசருங்க, இப்போதாங்க புதுசாக வந்திருக்கு, இப்போதான் எடுத்து ஸ்டாக் எடுத்து அடிக்கிட்டே இருக்கேன். நானும் ரொம்ப நாளுமா ஸ்டாக் எடுத்து சொல்லியிருக்கேன், அவங்க இப்போதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓ அப்படிங்களா? ஆனால் குழந்தைங்க தொலைச்சிருவாங்க, அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்து விடுவாங்க, நான் வீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சரி சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கோங்க, நான் சொன்னேன் அவ்வளோதான். சரிங்க, அந்த பக்கம் இருக்கு பாருங்க நீங்கள் கேட்டது எல்லாமே. மேடம், எனக்கு ரேசர்லாம் கொஞ்சம் வேணும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் வந்தேன். அக்கா பாத்திமா அக்கா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? என் பொண்ணை ப்ளே ஸ்கூல் சேர்த்துருக்கேன்டி, அதனால தான் வாங்கலான்னு வந்தேன். புக்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஓ புக்ஸு கேட்டாங்களா? ஆமாம் மீரா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லைல்ல, அதுதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். கொஞ்சம் நீர் தான் வாங்கி கூட. இந்த அக்கா கடை தானே? அக்கா இது என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, இது என்னோட ஃப்ரெண்டு தான், எங்கள் தெருவில் தான்க்கா இருக்காங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுமா, புதுசாக இருக்காங்களேன்னு இப்போ தான் பேச்சு கொடுத்துருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஓ அப்படிங்களா? சரிங்கக்கா, பரவாயில்ல. புதுசாக என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? என் பொண்ணு வரத்துக்குள்ளே நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், இல்லைன்னா எனக்கு 1க்கு 2 வாங்க சொல்வாளுங்க. கொஞ்சம் நேரம் இருமா, இதோ வந்துடுறேன், எல்லாத்தையும் புதுசாக எடுத்து காமிக்கிறேன். என்னக்கா நீங்க வாங்குனீங்களா இல்லையா? அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. தோடி, இந்த டோரா தான் வாங்கினேன் நான், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் நான் போய் பார்த்தேன், பிளைனாக தான் இருந்துச்சு. நான் 4 லைன் 2 லைன் கேட்டேன், அவங்க எடுத்தே கொடுக்கல. அக்கா இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து விடுங்கக்கா, வீட்டில் கை குழந்தை வேற வச்சிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓ அப்படியாம்மா, இரு இரு, நான் இதை எடுத்து தரேன்.
ஸோ இந்த தான் இருக்கும். இந்த பாரு இங்க தான் வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா 3 நோட்டு கேட்டீங்களா? இந்த 3 நோட்டு இருக்கு பாருங்க. இந்த 3 நோட்டு தான். இந்தாங்க. இந்த 3 நோட்டு தான் நீங்க கேட்ட 4 லைன் 2 லைன் நோட்லாம். பென்சில் எது வேணுமோ எடுத்துக்கங்க. ரேசர் எந்த மாதிரி வேணும்? அக்கா எனக்கு நார்மல் ரேசரே குடுங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து குட்டி குழந்தை இல்லையா? அதனால தான். நார்மல் ரேசர் இதோ இவ பின்னாடி தான் இருக்கு பாருங்க. இத பாருங்க இந்த மாரிலாம் இருக்கு. உங்களுக்கு எந்த மாரி ரேசர் வேணுமோ அதையே எடுத்துக்கங்க. ஓ! அப்டிங்களா? சரிக்கா, சரிக்கா. ஏங்க புதுசா டிஃப்ரெண்டா வந்திருக்கு சொன்னீங்களா? அந்த ரேசர்லாம் காட்டுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு எது வேணுமோ சொல்லி வாங்கிக்கிறேன் நானு. அக்கா இருங்க கிளம்பிடாதீங்க. நானும் உங்க கூடயே வரேன். போற வழி தானே நம்ம 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போவோம். தனியா தான் வந்திருக்கேன் பசங்கள வீட்ல விட்டுட்டு. எங்கேயும் போயிடாதீங்க. இருங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மீரா இங்க பாரு மீரா. இதோ பாரு வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரிலாம் வந்திருக்கு பாரு. இது எல்லாமே ரேசரா. புதுசா வந்து இந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கேன் பாரு. இங்க பாத்தியா பர்கரு, பீஸா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரேசர் வந்திருக்கு. கோக் வந்திருக்கு. இங்க பாத்தியா கோக் இருக்கு பாரு. இந்த மாதிரி கோக் கூட வந்திருக்கு. டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனாலதான் சரி நான் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கோ. நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாத்தியா நம்ம வந்து சிப்ஸ் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கூட இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ. அப்புறம் பேனா பென்சில் எது வேணுமோ. இங்க பார்த்தா அப்படின்னா இந்த கடல் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து உனக்கு வந்து அது ரேசர் தான். சரியா? சரி உங்க இது அக்கா இங்க பாத்தீங்களா? என்ன இங்க ஒரு பெட்டி இருக்கு. அக்கா இதுக்குள்ள என்ன இருக்கு? பெட்டிலாம் இருக்கு. ஆமால உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இந்த பெட்டிக்குள்ள கூட ரேசர் தான் இருக்கு. இந்த பெட்டியோட அப்படியே வாங்கணும் அவ்வளவுதான். பாத்தியா இது உள்ள ஃபுல்லா பாப்பா பிக் ரேசர் இருக்கு. சூப்பரா இருக்கும். இது வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸும் வந்து அவளோட ஃபேஸும் முகம் அது அந்த கால் இருக்கும் இல்லையா? அதை ஜாயின் பண்ற மாதிரி வரும். சூப்பரா இருக்கும். இதை காட்டவே இல்லையே. என் பொண்ணு வந்தா இதை தான் பார்த்துருப்பாங்க. நல்ல வேலையை காமிச்சிட்டீங்க. சரி சரி நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓ நீ எடுத்துக்கிறியா? சரி சரி 2 கலர் இருக்கு பாரு. ப்ளூ கலர் ஒன்று இருக்கு, பிங்க் கலர் ஒன்று இருக்கு. உனக்கு எந்த கலர் வேணுமோ நீ அந்த கலரே எடுத்துக்கோ. சரியா? சரிங்கக்கா நான் வந்து ப்ளூ கலரையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எது வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். சரிங்கக்கா. பிங்க் வித் ப்ளூல வருதுங்களா? எனக்கு வந்து பிங்கோட இது ரொம்ப நல்லா இருக்காக்கா. ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ப்ளூவே எடுத்துக்கிறேன்க்கா. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமால ப்ளூ தான். உங்கதான் 2 பொண்ணு இருக்குல்ல, 2மே எடுத்துக்க வேண்டியதானே? இதுலதான் 2 ரேசர் இருக்குல்ல. பெட்டி நான் வச்சுப்பேன். என்னோட துணி ஏதாவது போட்டு வச்சுப்பேன். மற்றபடி ரேசர் மட்டும் பசங்கிட்ட கொடுத்து விட்டுருவேன் நான். ஓ அப்படிங்களா? சரி சரி. என் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு நான் எப்படி அதெல்லாம் வாங்கிட்டு போக முடியும்? அதனால தான் நான் வாங்கலை. டோரா ஸ்டிக்கர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். நீங்கள் ஸ்டிக்கர் எதுவும் வாங்கலையா? இல்லை இல்லை இப்போதான் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வாங்கிட்டு போனோம். அதனால எனக்கு எதுவும் வேண்டாம். சரிங்கக்கா எவ்வளோ பில்லாச்சு பார்த்து சொல்லுங்க. நீ இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கலையா? இல்லைக்கா நான் வெறும் இந்த பெட்டியில் வருது பார்த்தீங்களா அது மட்டும் எடுத்துக்கிறேன். சரிம்மா மொத்தம் வந்து அந்த பெட்டி மட்டுமே 250 ரூபாய். ஏன்னா உள்ள பெட்டி இருக்குல்ல அதனாலதான். சரியா? 250 ரூபாய் கொடு போதும் உங்களுக்கு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கா ஆச்சு சொல்லவே இல்லை. உனக்காம்மா உனக்கு வந்து கம்மி தான்மா. 100 ரூபா கொடு போதும். 100 ரூபாவாக்கா? சரி சரி இதோ தரேன். இருங்க இருங்க கொடுக்காதீங்க. 100 ரூபாய் தானே, கூட சேர்த்து நானே கொடுத்துட்றேன். இல்லை இல்லை நான் காசு எடுத்துட்டு தான் வந்தேன். இல்லை பரவாயில்ல விடுங்க. நான் தானே வாங்கி தரேன். யாருக்கு? என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தானே வாங்கி தரேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே கொடுத்துட்றேன். வேணாம்மா நானே கொடுக்குறேன். இருங்க அப்படியே வைங்க நான் தரேன். இந்தாங்கக்கா காசு. சரிம்மா எடுத்துக்கிட்டு போ. எல்லாம் இந்த பெட்டிலேயே வச்சு எடுத்துட்டு போ. சரியா? அப்புறம் உங்க ஏரியால பசங்க இருந்துச்சுன்னா அந்த பசங்கிட்டயும் சொல்லு புதுசு புதுசா ரேசர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்கக்கா நான் சொல்றேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு முன்னாடியே. நல்ல வேலை நான் என் பசங்களை கூப்பிட்டு வரல. வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க ஆளாளுக்கு ஒண்ணு தூக்கி இருப்பாளுங்க. அவங்க இல்லாம வந்ததே நல்லதா போச்சுக்கா. சரி நான் போயிட்டு வரேன். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.